இதை யார் சொல்லியிருப்பாங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். ரஜினிகாந்த் சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது, அவருக்குள்ள ஒரு அருமையான டைரக்டரும் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு காட்சிக்காக எனக்கு பாராட்டு கிடைத்தால் அடுத்த ஷாட்டில் ரஜினிகாந்த் என்னை மேம்படுத்த முயற்சிப்பார். அந்த வகையில் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தோம். அவர் வாழ்க்கையில் ஒரு உதாரண மனிதராக திகழ்கிறார். நான் குழந்தை நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்திருக்கிறேன். அவர் எனக்கு நிறைய விஷயங்களில் படிப்பினையாக இருக்கிறார். நிஜ வாழ்க்கையில் ரஜினிதான் ஹீரோ என்றார் இந்த நடிகர். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute. World record reviewed by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. தேசியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. Biryani partner Toppi Papa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. நீ கிளம்பலையா? நீ அரை மணி நேரம் பெர்மிஷன் என்னடா கேட்டிருக்கேன். குளிக்கிற ட்ரெஸ் மாத்திர போறேங்கிற வரேங்கிற தலைவரோட வைப் அது என்ன கிளம்ப விடல. ஆஹா, அதனால பச்சை பசேல்னு கிளம்பிருக்கியே. ஆமா, ஒரு மாதிரி தலைவர் வைப்னால எல்லாரும் அவனும் பச்சை பசேல்னு இருக்கான். நீ கூட தான் கண்ணாடி போட்டிருந்த, ஏதாவது கேட்டமா? நான் கண்ணாடி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு சபரி. என்ன? இப்பதான் எனக்கு புரியுது. மாக்காப்பாண்ணே ஆதவன் எல்லாம் ஏன் கண்ணாடியை கழட்டவே மாட்டேங்கிறாங்க எல்லா ஷூட்லயும் அப்படின்னு உன்னை சிட்டிங்கிறான், சிட்டி ரோபோங்கிறான் உன்னை. அப்படி அவ்வளோ நல்லாவா இருக்கேன்? ஓகே, சாம் வந்துட்டானா? சாம் வந்துட்டான். ஓகே, சிறப்பு. கிட்டத்தட்ட நம்மளோட பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். 50 hours ஆஃப் டாக் மராத்தான் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. குட்டி மூஞ்சி அண்ணா சொல்லுங்க, நீங்க எந்த அளவு தலைவர் ஃபேன்? எல்லாரும் மாதிரி ரொம்ப தலைவர் ஃபேன் தான். நான் உடனே அயன் மேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அயன் மேன்லாம் இல்லைங்க, அவர் தலைவர் வந்து மற்றவங்களாம் ஹீரோ, தலைவர் வந்து சூப்பர் ஹீரோ. அப்படி ஆஹா, அப்படி சூப்பர். ஸோ அதான் அவர் ஒரு ஹீரோ ஆக்டர் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து ஒரு வாழ்வியல் முறை, அவர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னார். சதீஷ் ஒரு ஜென்ரேஷனுக்கே அவர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் டேவே சொன்ன விஷயம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் இதுதான். ரஜினிகாந்த் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவருக்குள் அபாரமான கலைத்திறமை இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு நல்ல டைரக்டரே இருக்கிறார். கேபி சாரா? இல்லை, இதை யார் சொல்லியிருப்பாங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். ரஜினிகாந்த் சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது, அவருக்குள்ள ஒரு அருமையான டைரக்டரும் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு செலிபிரிட்டி. கோமாளினா தொப்பி வச்சாகணும் குதிச்சாகணும்னு அவருக்கு தெரியும். தானும் தோற்கக்கூடாது, மற்றவனும் தோற்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். வக்கரமில்லாத மனுஷன். கோபம் வந்தா கூட துஷ்பிரயோகமாக பேச மாட்டார். ஒரு பிரச்சனையில் அவரை காரசாரமாக திட்டேன். நிரந்தர பகைவனா என்னை வச்சுக்க, அது ஒன்று போதும். ஆனால் இப்போவும் எங்கே பார்த்தாலும் டைரக்டர் சார்னு ஓடி வந்து கையை பிடிப்பார். அவர்தான் ரஜினி. கேபி சாரா? இல்ல 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 இல்ல, நான் ராதாரவி சாரான்னு நினைச்சேன். இல்ல டைரக்டர்ன்ட்டாங்க. திட்டாருன்னு அவர் ஸ்ட்ராங்கா கேபி சார் தான் திட்டி இருப்பார். மேல இருக்கவங்க ஏதாவது கெஸ்? கேபி சார் இல்லை. யாரு? பாரதி ராஜா சார். யாரு? பாரதி ராஜா சார் கூட ஒரு படம் பண்ணதா. யார் சாமி நீங்க? எப்படி போற போக்குல கேலரியில நின்னு கேமை பாக்குறவங்க மாதிரி வந்து நின்று முடிஞ்சா அதை மேல ஜூம் பண்ணுங்க. இப்ப நீங்க தான் லைவ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், இயக்குனர் மையம் பாரதி ராஜா சார் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நெய்வேலியில் ஒரு பிரச்சனையப்போ பாரதி ராஜா சார் கொஞ்சம் காட்டமாக பேசிட்டார் சூப்பர் ஸ்டாரை பற்றி. ஆனால் அதுக்கப்புறமும் இன்னமும் அதை பற்றி சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட கேட்டதில்லை. அப்படிங்கிறது தான், அதை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அண்ட் 2 படங்கள் ஆக்சுவலாக பாரதி ராஜா சாரும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்தது. ஒன்று 16 வயதிலே தெரியும். பரட்டை என்ன பெரிய ஒரு ரெவல்யூஷனை அந்த பரட்டைங்கிற கேரக்டர் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஈவன் சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ பெரிய ஃபோக்கஸை புல் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏன்னா அந்த கதைப்படி நம்ம வந்து பரட்டையை வெறுக்கணும். ஆனால் 16 வயது நிலையில் செகண்ட் ஹாஃபில் பரட்டை வர்ற இடத்துலலாம் உள்ளுக்குள்ளே வந்து கத்துவாயலாம், பரட்டை வாடா 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 அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஆடியன்ஸ். ஸோ அப்படி ஒரு வில்லன் கேரக்டரை என்ஜாய் பண்ண வச்ச சூப்பர் ஸ்டாரினுடைய அந்த திறமை. எஸ், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இது எப்படி இருக்குது வர்றப்பெல்லாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கை தட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரை எங்கே வெளில பார்த்தாலும் போகிறவங்க வர்றவங்கலாம் கூப்பிடுவாங்களாம், பரட்டை பரட்டை அப்படிமாயலாம், இது எப்படி இருக்குது அப்படின்னு அவரை மாதிரியே செய்கையில் செஞ்சு காட்டுவாங்களாம். அப்படி ஸோ
இது சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்த புகழ்றப்ப கூட சொன்னாராம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பருத்தி வீரன்ல வந்து செவ்வாழை கேரக்டர் பண்ணார்ல சரவணன் சார், அவர்கிட்ட பார்க்குறப்ப இந்த பேர் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு, இதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் பரட்டையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட்டானேன். ஏன்னா பல வருஷத்துக்கு அவர் எந்த படம் பண்ணாலுமே பரட்டைன்னே சொல்லுவாங்களாம். யார் இப்போ அந்த பரட்டை, யார் இந்த படம் பண்ணுவாங்க, அந்த பரட்டை அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் இப்போ அவர் ஒருத்தரை பாராட்டுனா கூட இந்த ரெஃபரன்ஸாக வச்சுற அளவு அந்த பேர் அவர் மைண்டில் இருந்திருக்கு பாரு. ரஜினிகாந்த் மிகவும் ஜாலியாகவும் வேடிக்கையாகவும் இருந்ததால் அவருடன் பணிபுரிவது மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் எங்கள் காட்சிகளில் ஒருவருக்கு ஒருவர் உதவினோம். யார் சிறப்பாக செய்வார்கள் என்பதில் எங்களுக்குள் ஒருவித போட்டியே நடக்கும். ஒரு காட்சிக்காக எனக்கு பாராட்டு கிடைத்தால் அடுத்த ஷாட்டில் ரஜினிகாந்த் என்னை மேம்படுத்த முயற்சிப்பார். அந்த வகையில் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தோம். ஹீரோயினா அது? ஆமாம். ஹீரோயின் யாரா இருக்கும்? ஜோதிகா மேம். என்னுடன் பலவிதமான வேடங்களில் நடித்த ஒரே நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமே. ரஜினி சார் கூட நிறைய படம் பண்ண ஹீரோயின். ஆடியன்ஸ்ல யாராவது? அப்படியா? நீ கண்டுபிடிச்சா நீயே இப்போ ஆன்சர் ஏதாவது. கௌதமி மேமா? கௌதமி மேமா? இல்ல. யாரு? போயிட்டே இருக்கீங்களா? சொல்லுங்க. அதிர்ச்சி அருண் மாதிரி சொல்றீங்க. காலையில சம்பந்தமே இல்லாம திடீர்னு சூப்பர் ஸ்டார் கூட யார் நடிச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கௌதமி அப்படின்னு நான் படாருன்னு. அவங்க அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால இல்ல, அவங்க அப்பாவுக்கு கனகா பிடிக்குமா? கனகா மேம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்குமா, இவனுக்கு கௌதமி மேம் பிடிக்குமா? ஸோ எங்க கிளம்பிட்டானா அதிர்ச்சி? ஓகே, ஏதாவது க்ளூ கொடுங்களேன். டிஜே யார் அதிகமா? விஷால் அவங்க அப்பா. சார் நீங்களாம் ஜானி படம் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? ஸ்ரீதேவி மேம். சார் காதல போட்டிருக்கவரு ஸ்ரீதேவி மேம். யார் சொன்னது? அவர் சொன்னார், நான் அதை கேட்டு நான் சொன்னேன். யார் சொன்னது? யார்? விஷால் அவங்க அப்பா சொன்னாரு. ஓகே, அவர்கிட்ட இருந்து கேட்டு நான் சொன்னேன். ஸ்ரீதேவி அவர்கள் தான். கரெக்டா தானே சொல்லிருக்காரு. யார் சொன்னது? ஏதோ தப்பா சொன்ன மாதிரி கேட்டாரு. யார் சொன்னாரு? ஐயோ நான் இல்ல. எஸ், கொஞ்சம் யோசிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இல்ல அது ஒரு கொடுக்கணும் இல்லையா, அவருக்கு ஒரு கைத்தட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, அதனால அது. ஓகே. சூப்பர் ஸ்டாரை பற்றி நான் என்ன சொன்னாலும் போதாது. சினிமாவில் உச்சக்கட்டத்தில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம் பணிவுடனும் தாராள மனப்பான்மையுடனும் இருக்கும் அவரை போன்றவர்களை பார்ப்பதே மிகவும் உன்னதமான விஷயம். கடந்த பல ஆண்டுகளாக திரையுலகில் பல்வேறு மிகப்பெரிய டாப் மோஸ்ட் நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மிகவும் என்னை கவர்ந்தவர். அப்போ இது வந்து கண்டிப்பாக ஹீரோயின் தான். குஷ்பு மேம் இல்ல. ரோஜா மேம். எத்தனை படங்கள்? அது மீனா மேம். நீங்க ஸ்டேட்மெண்ட்டை உற்று கவனித்தீர்கள் என்றால் அதற்குள்ளேயே க்ளூஸ் இருக்கும். சார் நீங்க சொல்றீங்க, நம்பி சொல்லிட்டேன் பாருங்க, சும்மா இருங்க. டான்ஸ் ஸ்டெப்லாம் வேற போட்டு. கடந்த பல ஆண்டுகளாக திரையுலகில் பல்வேறு மிகப்பெரிய டாப் மோஸ்ட் நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னை மிகவும் கவர்ந்தவர். இவங்க அன்னை ஒரு ஆலயத்தில் வருவாங்களே சார், ஸ்ரீவித்யா மேமா? இன்னும் ஐஸ்வர்யா ராய் மேமா? யாரு சொன்னது? யாரு? இல்ல என் பின்னாடி யாரோ இந்த ஏறப்போ யாரோ சொன்னாங்க. போற வழியில சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்களா? ஸோ எஸ், ஐஸ்வர்யா ராய் அதான் சரியான பதில். ஸோ நான் எவ்வளோ பேர்கள் நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரி என்னை கவர்ந்தவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டாரை என் தந்தைக்கு சமமாக மதிக்கிறேன். ஒரு ஆண், ஓகேவா? அவர் வாழ்க்கையில் ஒரு உதாரண மனிதராக திகழ்கிறார். சூர்யா சார். நான் முழுசா படிக்க விடுப்பா. நான் குழந்தை நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்திருக்கிறேன். மீண்டும் அவருடன் இணைந்து நடிக்க வாய்ப்பு கிட்டினால் அதை பெருமையாக கருதுவேன். நான் சூப்பர் ஸ்டார் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு நிறைய விஷயங்களில் படிப்பினையாக இருக்கிறார். நிஜ வாழ்க்கையில் ரஜினிதான் ஹீரோ என்றார் இந்த நடிகர். சூர்யா சார். சூர்யா சார் இல்ல. அப்போ அவர் தம்பி கார்த்திகா. சூர்யா சார் உனக்கு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரா? நடிச்சிருக்காரு ஒரு படம். இல்ல, இஷ்டத்துக்கு எதையாவது அடிச்சு விடு. சீரியஸா நடிச்சிருக்காரு. அப்படி தப்பா இருந்தா கீழே கமெண்ட் எடுத்துவாங்க, படிச்சுக்கிறேன்.
எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கார். ஹிருத்திக் ரோஷன். எஸ், பேசிக்காவே எனக்கு knowledge அதிகம். ரோஷன் அவர்கள் தான். ஸோ சூப்பர் ஸ்டார் கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக அவர் தகுதியானவர் என்று நினைக்கிறேன். நான் ரஜினியின் தீவிர ரசிகன். நான் அவருடைய வேலையை நேசிக்கிறேன். அவருடைய ஓரிரு தமிழ் படங்கள் பார்த்திருக்கிறேன். அவர் நடித்த பல ஹிந்தி படங்களை நான் பார்த்திருக்கிறேன். அமீர் கான் சாரா? கரெக்ட் தானே? Correct. ஏன் இதுக்கெல்லாம் கை தட்டலாம், கஷ்டப்பட்டு சொல்றேன். அப்புறம் என்ன சார்? அமீர் கான் எப்போ தமிழ் பேசினாருன்னு கேட்குறேன். ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க அப்படியே கொடுத்தாங்களா? என்னங்க அது அப்படியே அதே தமிழ்ல அப்படியே படிச்சு. ஓகே, ஸோ விவேக் சாரோட ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம படிச்சாச்சு ஏற்கனவே. ஓகே, போகலாம், கமெண்ட்ஸ் போகலாம். உடல்நலம் சரியில்லாத போதும் படப்பிடிப்பை ரத்து செய்யாமல் நடித்தவர் ரஜினி. இதற்காக அவரை நான் கடிந்து கொண்டதும் உண்டு. அப்போதெல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேணாமா சார், தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு என்பார். தயாரிப்பாளர்கள் டைரக்டர்களின் மனதை வருத்தக்கூடாதே என்று தன் உடலை வருத்தி கொண்டவர் ரஜினி. ஓய்வே இல்லாமல் நடித்ததால் தான் அவருக்கு இந்நிலை ஏற்பட்டது. அவரை போல் பரபரப்பான சுறுசுறுப்பான நடிகரை பார்ப்பது அபூர்வம். பஞ்சு அருணாச்சலம் சாரா? இல்ல, புரியலையே. இதுக்கு கை தட்டலாங்க. கரெக்ட் தான். அப்ப இருங்க ஏன் கண்டுபிடிச்சிட்டேன். இவர் ஒரு யூடியூப் சேனல் ரெகுலரா பாக்குறாரு. அதிலிருந்து எடுத்த கண்டென்ட்டை மட்டும் கரெக்டா இல்ல. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பஞ்சு அருணாச்சலத்துக்கு சாருக்கு வந்து ஒரு ட்ரிபியூ பண்ணோம் இல்லையா, அதுல வந்து அவரோட பையன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தரை நம்பி, அதாவது இந்த ஓடுற குதிரை மேல நம்பி என்ன வேணா கட்டலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் வந்து ரஜினி சார் மேல வந்து அவரை ஒரு ப்ரொடியூசர் நம்பி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு முக்கியம். அதுக்கு முக்கியமான ஒரு பேர் கொடுத்தது தான் ரஜினி சார். எத்தனை பேர் என்ன வந்தாலும் சரி, எனக்கு நம்பி காசு போட்டிருக்காங்க, என்ன நம்பி இதை பண்ணியிருக்காங்க, அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அதனால ரிலேட் ஆகும்னு சொல்லி இதை சொன்னேன். அவ்வளோ ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா தலைவர்? சிறு வயதிலிருந்தே. ஆனால் சூப்பர், பஞ்ச அருணாச்சலம்ன்ற அந்த கெஸ்ஸே வந்து ரொம்ப சூப்பர். இது முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சிறு வயதிலிருந்தே எனக்கு சூப்பர் ஸ்டாரின் ஆக்ஷன் படங்கள் தான் பிடிக்கும். நான் மட்டுமல்ல, என் வயதில் உள்ள எல்லாருக்கும் அப்படித்தான். வளர்ந்து சினிமாவை ஒரு கலைஞனாக பார்க்க தொடங்கிய பிறகு கமல் சாரின் நடிப்பும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் நான் ரஜினி ரசிகன் தான். என்ன தனியாக மன்றம் வைக்கல. மற்றபடி ஒரு சராசரி ரசிகனுக்கு கொஞ்சமும் குறையாத ஆர்வம் அவர் மேலே இப்பவும் எனக்கு உண்டு. சூர்யா சார்? இல்லை, திருப்பி அதே வருவேன், அவர் தம்பி பேர் சொல்லுவேன், அப்புறம் 2 பேர் சொல்லுவீங்க. விஷால் அப்பா ஏதாவது சொல்லுங்க. விஷால் ஏதாவது சொல்லுங்க. விஷால். கேபி சார். யாரு? கேபி சார். கேபி சார் தான். நீ ஏதாவது சொல்லலாம், ஏதாவது சொல்லக்கூடாது. சக நடிகருங்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் சூப்பர் ஸ்டாரை ரசிச்சேன்னு சொல்றாங்க. அவரோட ஆக்ஷன் படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு. என் வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதான் பண்ணுவாங்க அப்படின்னு. பின்னாளில் நான் வளர்ந்தும் ஒரு கலைஞனாக பார்க்கும் பொழுது எனக்கு கமல் சார் பிடிச்சாரு. ஆனாலும் ரஜினி சாரை தான் ரொம்ப பிடிக்கும். நான் ரசிகன்னா ரஜினி சாரோட ரசிகன் தான் அப்படின்னு சொல்கிறேன். பாபி சிம்ஹா? இல்லை, பாபி சிம்ஹா எப்போ கமல் சார் பிடிச்சதுன்னு சொன்னார், சொல்லியிருக்காரு ஒரு தடவை. ஓகே. கமல் சார் இது சைமா அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கமல் சாரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.